மாஸ்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இனிமையான வணக்கம். எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். சக்தி FM தயாரிப்பில் உருவாகிய ராவணன் ஆகிய நான் வானிலை தொடரினை உங்களுக்காக ஒளித்தொகுப்பு செய்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ராவணன் ஆகிய நான் பாகம் 1 உங்களுக்காக மாஸ்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் தளத்தில் பதிவிடப்படுகின்றது. வலை போட்டால் மாட்டும் பல வகை மீன்கள் போல எங்கள் வரலாறுகளும் நமது கதை இதுதான் என்பதற்கே பல கதைகள், ஒன்றை பற்றி 100 கதைகள் விதவிதமாய். இந்த கதை முன்பொரு காலத்தில் பேரரசனாக விளங்கிய ராவணனின் கதை. ராவணனின் கதை. சொல்லா கதையும் எல்லா கதையும் சொல்ல வரும் சக்தி FM ராவணன் ஆகிய ராமாயண இதிகாச நூல்களின் படியும் பல எழுத்தாளர்களின் ஆய்வுகளின் படியும் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட தகவல்களின் படி இந்த வானொலி தொடரை தருகிறோம். ராவணன் ஆகிய நான் சில கற்பனைகள் நூல்களில் கற்ற அம்சங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. ராவணன் ஆகிய சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, மனதில் உன்னை ஏற்றியே, ஹர ஹர சிவ ஹர ஹர சிவ. சதா சிவாய போற்றியே, மகாதலாய போற்றியே, மகாபலாய போற்றியே, ஹர ஹர சிவ ஹர ஹர சிவ. ஏழுலகம் தீயானாய் பாரினிலே தேனானாய் தீயமைக்கும் தீயானாய் சாஸ்வதாய சங்கராய நஞ்சை குண்ட கண்டாய நெஞ்சை வென்ற தன்னா உனை விச்சை இங்கு உண்டா சாஸ்வதாய சங்கராய. தக தக திவி தாக்கிட்ட தாக்கிட்ட தோ தருகிட்ட தா தக தக திவி தாக்கிட்ட தாக்கிட்ட தோ தருகிட்ட தா. பின்னோடும் ராவணா பண்பாடு ராவணா உன் கண்ணில் ஈகனா வென்றாடு தக தக திவி தாசரே வீணா காணலே சிவபூஷனே வென்றாடு தக தக திவி நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, மனதில் உன்னை ஏற்றியே வாழ்க. சதா சிவாய போற்றியே, மகாதலாய போற்றியே, மகாபலாய போற்றியே. ராவணா ஜடாதராயணம் ஹரே தராதரேந்திரவன் ஹரே ஜடாபுஜங்கநாதனே மகாதராயலிங்கரே ஜடாதராயணம் ஹரே தராதரேந்திரவன் ஹரே ஜடாபுஜங்கநாதனே மகாதராயலிங்கரே. ராவணனாகிய இது எனக்கான எங்கோ இருக்கும் ஓர் உலகம். இது நீங்கள் வாழும் உலகம் அல்ல. ராவணனாகிய நான் என்னோடு அமைதியும் சாந்தமும் நிம்மதியும் வாழும் உலகம். ஆனாலும் என்ன செய்வேன்? பாமர மனிதன் போல் என்னால் பழையதை மறக்க முடியவில்லை. என்னை விட்டு எல்லாம் நீங்கினாலும் எண்ணங்கள் மட்டும் வர்ணங்களாய் வட்டமிடுகின்றன. என் நினைவுகள் எல்லாம் லங்காபுரியில் நான் வாழ்ந்த வாழ்க்கைதான். என் கதையை நானே மீட்டி பார்க்கிறேன். ராவணனாகிய நான் எங்கள் வீடு ஒரு மலை முகட்டின் உச்சியில் அமைந்திருந்தது. அருகில் ஒரு நீர்வீழ்ச்சி. சுற்றி
சுற்றி வர ஓங்கி வளர்ந்த மரங்கள், பறவைகளின் ஒலிகள் என பார்ப்பதற்கு கேட்பதற்கு அழகாகவும் இனிமையாகவும் இருந்தன எங்கள் வீட்டை தவிர. ஒரு சிறிய குடிசை. திடீரென இடி, மின்னல், புயல், மழை, காற்றின் வேகத்தால் குடிசை வீடு ஆடிக்கொண்டிருந்தது. அந்த குடிசைக்குள் என் தாயார் கைகேசி, நான், என் இரு தம்பிகளான கும்பகர்ணன், விபீஷணன், சில்லக்குட்டி சூர்பனகை எல்லோரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தோம். கடும் குளிர் வாட்டியது. அப்போது ஓம் நம சிவாய. என் சிவனே, இடிமின்னல் புயல் மழையிலிருந்து நம்மை காத்தருள். இந்த புயல் காற்று மழையில் யார் கதவை தட்டுவது? அம்மா, சற்று பொறுங்கள். இந்த மலையுச்சிக்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ விடயம் உள்ளது. யாரது? சிறு குழந்தைகளின் அழுகுரல் கேட்கின்றதே. ராவணா, கதவை தர. கபந்தன், நீயா? என்ன இது? கொட்டும் மழையில் குழந்தைகளோடு வந்திருக்கிறாய். ஆம், நிலைமை மோசமாகிவிட்டது. கபந்தன் மாமா, நீலவள்ளி அத்தை, உள்ளே வாருங்கள் மாமா. இதோ இங்கே அமருங்கள். என்ன நடந்தது? குழந்தைகள் அழுகின்றனவே. ராவணா, குபேரனின் படைகளை சேர்ந்த சிலர் யானைகளை வேட்டையாடி தந்தங்களை எடுப்பதற்கு சென்றிருக்கின்றார்கள். காற்று யானைகள் தாறுமாறாக சிங்கவன பகுதியில் இருந்து ஓடிச் சென்றுள்ளன. அவற்றுள் சில எங்கள் வீடுகள் அமைந்திருக்கும் கிராமத்துக்குள் புகுந்து துவம்சம் செய்துவிட்டன. பயிர் நிலங்கள் எல்லாம் பாழாகிவிட்டன. எங்கள் குடிசைகளை தகர்த்து விட்டன. விலங்குகளுக்கு அஞ்சி நெடுதூரம் வந்தோம். வரும் வழியில் உங்கள் வீடு ஞாபகம் வந்தது. குழந்தைகளும் பசியால் அழுகின்றார்கள். குழந்தைகள் மழையில் நனைந்ததால் நடுங்குகிறார்களே. பாருங்கள். இறைவா, எங்களிடம் இவர்களின் பசியை தீர்க்க ஒன்றுமில்லை. என்ன செய்வேன்? அம்மா, நீங்கள் எனக்காக வைத்த கஞ்சி அப்படியே இருக்கிறது. அதை அவர்களுக்கு கொடுங்கள். குழந்தைகள் அழுகின்றன. கபந்தா, இதோ. தற்போதைக்கு இது மட்டுமே. இது போதும், இது போதும். சிவனே, வந்தோருக்கு உணவு கொடுக்க முடியாது. வறுமையை எனக்கு தந்து விட்டாயே. வறுமைக்கு எல்லை இல்லையா? எப்போது எப்போது எங்களை தூக்கிவிடப் போகிறாய்? எங்கள் கஷ்டங்கள் எங்களோடே இருந்தன. வந்தவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? பசியை விட வறுமையின் வலி அதிகமாகவே எனக்குள் இருந்தது. கபந்தனும் நீலவள்ளியும் அந்த சிறு குழந்தைகளும் கிடைத்ததை உண்டு களைப்பால் உறங்கத் தொடங்கினார்கள். ஆனால் எனது தூக்கம் கலைந்தது.
எனக்குள் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தன. மனதுக்குள் எழும் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை தேடுவது கடினம். ஆனால் அந்த விடைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தால் எனக்கான கேள்வி முற்றுப்பெறும் என்பதை அறிந்தேன். இடி, மின்னல், புயல், மழை என்பவற்றை விட எதிர்காலத்தை பற்றிய மனதுக்குள் எழுந்த கேள்விகள் என்னை அதிரச் செய்தன. வெடிகட்டும் என கண்ணயர்ந்தேன். ஆனால் சற்று நேரத்தில் வழமைக்கு மாறாக என்னை யாரோ எழுப்பினார்கள். அண்ணா, ராவணா அண்ணா. கும்பகர்ணா, எனக்கு முன்பே எழும்பி விட்டாயே. உண்மையா இது? அண்ணா, இந்த குழந்தைகளின் அழுகுரல்கள் காதை கிழிக்கின்றன. தூங்கவே முடியவில்லை. குழந்தைகள் என்றால் அப்படித்தான். அடிக்கடி அழுவார்கள். இப்படி அழுவதை தடுக்க என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம் கும்பகர்ணா. நீ எவ்வளவு வளர்ந்தும் சர்க்கரையை திருடி சாப்பிடுவது ஏன்? அது இனிக்கும். அதையே குழந்தைகளுக்கு கொடு. ராவணா, அந்த சிறு குழந்தைகளால் சர்க்கரையை சாப்பிட முடியாது. பற்கள் இன்னும் வளரவில்லை. தேன் கொடுங்கள். தேனா? எங்கு போவது? மலையடிவாரத்துக்கு போங்கள். அங்குள்ள காட்டு பகுதியில் தேன் கிடைக்கும். ஆனால் ஒன்று, அந்த பக்கத்தில் இருக்கும் சிங்கவனத்திற்குள் மட்டும் போகக்கூடாது. நான் நீங்கள் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன் சிங்கவனத்திற்குள் போக வேண்டாம் என்றீர்கள்? அது தடை செய்யப்பட்ட காடு. யாரால் தடை செய்யப்பட்ட காடு? குபேரனால். எதற்காக தடை செய்தான்? யார் போக தடை? குபேரனின் படைப்பிரிவை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. அங்கே வேறு யாரும் போனால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். சிங்கவனத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? தேன் வகை. குபேரன் தன் வணிகத்திற்காக தேனீக்களை வளர்த்து இங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறான். அதிக செல்வம் கிடைப்பதாக கேள்விப்பட்டேன். யாராவது அனுமதியின்றி சென்றால் அவ்வளவுதான். அதனால் பக்கத்து காட்டு பகுதிக்கு சென்று தேனெடுத்து வாருங்கள். அண்ணா, தேன் எடுத்து வருவோம். குழந்தைகள் அழும்போது தேனை நாக்கில் தடவி விடுவோம். அழுகையை நிறுத்தி விடுவார்கள். எப்படி என் யோசனை? கும்பகர்ணா, தேனெடுக்கும் கரடியாக போகிறாய். அன்னை கைகேசி எத்தனையோ பல விடயங்களை அறிந்து வைத்திருந்தார். அவ்வப்போது எங்களுக்கு சொல்லித் தருவார் என் அன்னை. நான், கும்பகர்ணன், விபீஷணன் மூவரும் தேனெடுக்க புறப்பட்டோம். காட்டுப்பகுதிக்குள் சென்று மரப்பொந்துகளிலும் கிளைகளிலும் இருந்து தேன் சேகரித்தோம். ஆனால் அது போதாததாகவே எனக்கு தோன்றியது. சிங்கவனத்துக்கு சென்றால் என் மனம் கேட்கவில்லை, செல்ல தூண்டியது. வாருங்கள், சிங்கவனத்திற்குள் செல்வோம். ராவணா அண்ணா, நினைத்தேன், சொல்லிவிட்டாய். ஐயோ, நான் மாட்டேன். அதுவும் நினைத்தேன், நீ சொல்வாய் என்று. மாட்டினால் செத்தேன். சிங்கவனத்தில் நிறைய தேன் கிடைக்கும். வாருங்கள் போவோம். குபேரனின் படைகளிடம் மாட்டுப்பட்டால் அவ்வளவுதான். அம்மா வேறு சொன்னார், அந்த பக்கம் போக வேண்டாம் என்று. மாட்டுப்பட்டால் தானே. வாருங்கள். எனது சொல்லை கேட்டு
தம்பிமார் இருவரும் என்னை தொடர்ந்து வந்தார்கள். தேன் எடுப்பதற்கு சிங்கவனத்திற்குள் நுழைந்தோம். அந்த காடு எங்களுக்கு புதுவித அனுபவத்தை தந்தது. குபேரன் காடுகளை கூட கச்சிதமாக பராமரித்திருந்தான். இடைவெளிகள் இருந்த போதும் உடன்பிறவா சகோதரன் என பெருமிதம். ஆனால் என் அன்னையையும் எங்களையும் அவன் நடத்தும் விதம் பற்றிய நினைவுகள் வந்ததும் என் ரத்தம் கொதித்தது. அவன் மீதான நல்லவை மறந்தன. இந்த காட்டில் தேன் எடுக்க கூடாதென எங்களுக்கு சொல்ல இவன் யார் என வீர ஆவேசம் கொண்டேன். தேன் கண்டோம், ஆனந்தம் கொண்டோம். சற்றே வேளையில் அகப்பட்டோம். ஐயோ, அடிக்காதீர்கள், அடிக்காதீர்கள். ஐயோ, வலிக்கிறது. ஐயோ, அடிக்காதீர்கள், 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 அடிக்கிறீர்கள். ஐயா, ஐயோ, அடிக்காதீர்கள். தேன் இனிக்கு கொண்டு வந்தோம். ஐயோ, வலிக்கிறது. காவலர்களே, விசாரித்து விட்டு அடியுங்கள். அடித்து விட்டுதான் விசாரிப்பார்கள். விட்டு விடுங்கள். குபேர மன்னனின் அரண்மனையில் இருந்து தகவல் ஒன்று வந்துள்ளது. இந்த மூவரையும் முகத்தை மூடி சிங்கவனத்தின் நடுப்பகுதியில் கைகால்களை கட்டி மிருகங்களுக்கு உணவாக போட சொல்லி இருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! அம்மா, உணவு தேடி வந்தவர்களை உணவாக்குவதா? குழந்தைகளுக்காக தேன் தேடி வந்தோம். ராவணா, உங்கள் நடவடிக்கைகள் எப்போதும் சந்தேகம் மூட்டுவதாகவே இருக்கின்றது. காவலர்களே, தூக்குங்கள் இவர்களை. விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். அப்பவே சொன்ன, அம்மா வேறு சொன்ன. ஐயா, ஐயா, விட்டு விடுங்கள். இந்த பக்கம் இனி நாம் வரவே மாட்டோம். ஐயா, நியாயத்திற்காக வந்தோம். இவர்களிடம் கெஞ்ச தேவையில்லை. நடப்பவை நடக்கட்டும். ஓம் நம சிவாய. அண்ணா, அமைதியாக இருக்காதே, பயமாக இருக்கிறது. ஏதாவது பேசிக்கொண்டே இரு. வீரன் கும்பகர்ணனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்படி கைகால்கள் கட்டப்பட்டு காட்டு விலங்குகளிடம் இரையாக போகின்றேனே. அம்மா. தம்பிமாரே, நம்பிக்கை என்பது நாம் இருக்கும் வரை நம்மோடு இருக்க வேண்டியது. கரடி ஒன்று கடித்து குதறப் போகிறது என்று நினைக்கிறேன். சிங்கமும் புலியும் நம்மை ருசி பார்க்க போகின்றன. அம்மா. மிருகங்களிடம் கூட சில பண்பை எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த கொடுவாயிடம் மாட்டினால்? ஆமண்ணா, கொடுவாய், அதை கடுவாய், புலி குடத்தி, புலி என்றும் சொல்வார்கள். ஐயோ, உயிர் போற நேரத்திலேயும் ஒரு மிருகத்தை என்னென்ன பெயர்களால் அழைக்கலாம் என்று பரீட்சைக்கு தயாராகுவது போன்று எப்படி விபீஷணா உன்னால் சொல்ல முடிகிறது? கும்பகர்ணா, விபீஷணா, ஏதோ ஒரு கொடூரமான மிருகமோ அல்லது வேறு உருவங்களோ நம்மை நோக்கி வருகின்றன என நினைக்கிறேன். தொலைவில் பறவைகளின் அந்தரிக்க மொழி கேட்கிறது. தப்பியோடு முயற்சி செய்யுங்கள். அண்ணா, முயற்சிக்கிறேன். என்னால் முடியவில்லை. தம்பிமாரே, கயிற்றினை அகற்றிவிட்டேன். கும்பகர்ணா, தப்பு, ஓடு. என் கை கட்டினை அகற்றுங்கள்.
என் கை கட்டினை அகற்றுங்கள். வாருங்கள் வாருங்கள், ஓடுவோம், ஓடுங்கள். அண்ணா அண்ணா, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். ராவணா அண்ணா, தம்பி விபீஷணன் காலுடறி விழுந்து விட்டான். ஐயோ, அந்த பெரிய உருவம் நெருங்கி விட்டதே, என்ன செய்ய? அண்ணா அண்ணா, அந்த உருவத்துடன் மாட்டுப்பட போகின்றோம். ஓடுங்கள் ஓடுங்கள். விபீஷணா, தப்பி விடு. விபீஷணா, ஓடு ஓடு. எல்லோருமே விபீஷணனுக்கு என்ன நடந்திருக்கும் என அவரோடு இருப்பீர்கள். ஆனால் எங்கள் சிறுபிராயம் எப்படி இருந்தது என சொல்லும்போது என் மகனின் நினைவு என்னை வாட்டி வதைக்கின்றது. ராவணனாகிய நான் உலகத்தில் இருக்கும் பலரது சொல்லம்புகளுக்கு இரையாகி இருந்தாலும் என்னை நானே கொன்று கொன்று கொண்டிருக்கிறேன். என் மகன் எனக்காகவே போர் சென்றவன், அறிவுரை சொன்னவன், காலம் கடந்த ஞானம். என்ன பெயர்? என் மகன் உலகம் போற்றும் மேகநாதன். உண்மையில் சொல்ல போனால் குட்டி 16 அடி பாயும் என்று வழக்கமாக சொல்வார்கள். அவன் 16,000 அடி பாயக்கூடியவன். என் நினைவுகளை மீட்டுகிறேன். என் செல்லம் மாவீரன், மாவீரன் பிறந்தான். சிவனே, காத்தருள். அண்டங்களும் கண்டங்களும் பேசும் ஒரு இளவரசன். எத்தனை உலகங்களோ அத்தனைக்கும் எட்டாத ஒரு மகாவீரன் இந்த ராவணனுக்கு கிடைத்துள்ளான். அழகிய எங்கள் இலங்காபுரியை இன்னும் இன்னும் அழகாக்குங்கள். கொண்டாடட்டும் இந்த மகிழ்ச்சியை அனைவரும். என்ன இது? ஒரு குழந்தையின் அழுகுறு இந்திரலோகம் வரை எதிரொலிக்கின்றது. எங்கள் இந்திரனிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். இந்திரா, 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 இந்திரா! என்ன பதைத்து திகைத்து களைத்து வருகிறாய்? இந்திரா, உனது வஜ்ராயுதம் ஏற்படுத்தும் இடி முழக்கத்தை விட அதிபயங்கர அழுகுரல், குழந்தையின் அழுகுரல் இந்திரலோகத்தையே ஆட்டி படைக்கின்றது. அழுகுரல்
எங்கே எங்கேயடா? இது 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 அழுகையா? இது குழந்தையின் சிரிப்பு. அழுகைக்கும் சிரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத புண்ணாக்கு புண்ணாக்கு. இந்திரா அழுதது இப்பொழுது சிரிக்கிறது. ஆமாம், இடி போன்ற அழுகை, இடி போன்ற சிரிப்பு. எங்கிருந்து இந்த அழுகையும் சிரிப்பும்? பூலோகத்தில் இருந்து, பூங்காவனத்தில் இருந்து. பூலோகம் பூங்காவனம். நல்ல எதுகை மோனை. மோனை இல்லை, மேனகை. மேனகை இல்லை, மோனை. பூங்காவனம் என்றால் இலங்காபுரி. ஓ, அந்த 10 தலை பூச்சி ராவணனின் இடத்தில் இருந்தா இந்திரனையும் தேவர்களையும் மிரட்ட அந்த அசுரன் ஏதும் பாப்பா விளையாட்டி காட்டுகிறானா? இல்லை இந்திரா, புரிந்து விட்டது. இலங்காபுரியின் இளவரசன் பிறந்து விட்டார். அந்த குழந்தையின் அழுகையும் சிரிப்பும் அண்டங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கின்றது. சிரிப்பு பருப்பு. எனக்கு ஒரு புதிய அனுபவம். எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் என் தந்தை அனுபவித்திருப்பாரா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. கைகளில் எடுத்து அரக்க குழந்தை ஒன்று எனக்கு என்று எண்ணியிருப்பார். மகரிஷி நான் அரக்கனிவன் என்று எண்ணியிருக்க கூடும். அதனால் தான் ஒதுக்கி வைத்திருந்தார். ஆயினும் என் மகன் பிறந்த போது நான் அடைந்த மகிழ்ச்சி எல்லைகள் அற்றவை. உலகில் பல தந்தையர்களுக்கான உணர்ச்சி தான் அது. என்றாலும் பேரரசன் மகன் பெற்றுவிட்டான் என மகிழ்ச்சி பிரவாகம் கரை புரண்டு ஓடியது. மண்டோதரியின் கைகளில் இருந்த குழந்தையை கையில் எடுத்து தனியாக ஒரு அறைக்கு சென்றேன். ஏன் தெரியுமா? மகா பேரரசன் குழந்தையிடம் கொஞ்சம் குலாவுவதை பார்த்து மன்னனும் குழந்தையானான் என எவனும் எழுதிவிடக் கூடாது என்று எண்ணினேன். என் செல்ல குட்டி, என் வீர குட்டி, என் கண்ணு குட்டி என செல்ல கொஞ்சர்களை யாரும் பார்த்து சிரித்து விடக் கூடாது அல்லவா? திடீரென என் குழந்தை அழுதான். நான் ஒன்றும் செய்யவில்லையே, ஏன் அழுகிறான் இவன்? அழாத என் செல்வமே, அழ வேண்டாம், அப்பா இருக்கிறேன் என்றேன். அவன் உறக்க அழுதான். அவன் அழுகை என்னை உலுக்கியது. அந்த சத்தம் விண்ணை கிழித்துக் கொண்டு சென்றது. மேகங்களை ஒதுக்கி அண்டங்களை அதிர வைத்தது. ஆஹா ஆஹா, இவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை உணர்ந்தேன். நான் வணங்க மாட்டவன், எனக்கு அனுப்பி வைத்த ஒரு ஆன்மாவாக உணர்ந்தேன். மேகங்களை உணர்த்தி சென்ற அவன் சிரிப்பு தேவலோகத்தை, தேவர்களை கலங்கச் செய்தது. இவனுக்கு இன்று முதல் மேகநாதன் என பெயர் சூட்டுகிறேன் என கர்ஜித்தேன். மேகநாதன் அதிர்வலைகளை அழும்போதை ஆக்கியவன். அன்னை மண்டோதரியின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் அப்பா என் மீது அளப்பரிய அன்பை கொண்டிருந்தான்.
எல்லையில்லா வானம் போல மேகநாதனை வளர்த்தேன். அவனும் வளர்ந்தான். துள்ளி விளையாடும் சிறிய வயது அவனுக்கு. நான் அரசபையில் வீற்றிருந்தேன். அப்பொழுது கும்பகர்ணன் ஓடி வந்தான். என்ன இது? கும்பகர்ணனை கண்டாலே எல்லோரும் பதைபதைப்பார்கள். கும்பகர்ணன் பதைபதைத்து ஓடி வருகிறானே. அண்ணோ அண்ணோ, இளவரசன் மேகநாதன், இளவரசன் மேகநாதன். மேகநாதன்? மேகநாதனுக்கு என்ன நடந்தது கும்பகர்ணா? சொல் என்றேன். அண்ணோ, சின்னவரின் அடாவடித்தனங்கள் அளவே இல்லாமல் போகின்றது. என்ன நடந்தது? மேகநாதனுக்கு என்னவாயிற்று? அரச பூங்காவிற்குள் இருந்த சிங்கக்கூட்டிற்குள் சென்று விளையாடுகின்றான். அங்கே சென்று எச்சரித்த வீரர்களை நோக்கி சிங்கக்கூட்டை திறந்து விட்டு சிங்கத்தை ஏவி விடுகின்றான். அவ்வளவு குளப்படிக்காரனா அவன்? அண்ணா, பூங்கா பக்கம் வந்து பாருங்கள். ஒரே கலேபரமாக இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள், பார்க்கலாம். அரசவையில் இருந்த அனைவரும் பூங்காவிற்கு சென்றோம். அங்கே சிங்கம் ஒன்று உல்லாசமாய் உலாவிக் கொண்டிருந்தது. பயப்படாமல் குட்டி மேகநாதன் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். சிங்கம் ஒன்று சிங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது என என் மனம் ஆணவப்பட்டது. ஆணவப்பட்ட மறுகணமே என் இதயத்தில் இடி விழுந்தது போல் ஒரு குரல். ஐயோ, காப்பாற்றுங்கள்! பெண்ணின் குரல். எங்கேயோ கேட்ட குரல். அது அது மண்டோதரியின் குரல். எங்கிருந்து தேடினேன். மண்டோதரி, எங்கிருக்கிறாய்? என்ன ஆச்சு? இங்கே இருக்கிறேன். வானத்திலிருந்து குரல் வருகிறதே. மண்டோதரி மரத்தில் என்ன வவ்வாலை போல் மரத்தில் தூங்குகிறாய் மண்டோதரி? அதை ஏன் கேட்கிறீர்கள்? மேகநாதனுக்கு அமுதூட்ட வந்தேன். என்னை கண்டதும் கூட்டில் இருந்த சிங்கத்தை அவிழ்த்து விட்டு விட்டான். மரத்தில் ஏறிவிட்டேன். சிங்கமும் போகுதில்லை, நானும் இறங்கவில்லை. உன் போர்ப்பயிற்சி யுத்தியை என்று மரம் ஏறுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறாய் போல. நகைச்சுவைக்கு இது நேரமில்லை, ஏதாவது செய்யுங்களேன். இப்படியே மரத்தில் இவள் இருந்தால் நமக்கு அவ்வளவு நிம்மதி. கும்பகர்ணா, விபீஷணா, நீங்கள் இருவரும் சித்தப்பாமார்கள் தானே? அவனுக்கு சொல்லக்கூடாதா? ஆகா, நன்றாக சொன்னாய் அண்ணா. அது பெரிய கதை. என்ன கதை அது? இந்த சிங்க விளையாட்டு நிறைய நாட்களாகவே நடைபெறுகிறது. ஒரு நாள் நானும் கும்பகர்ணனும் மேகநாதனிடம் சென்று, அப்பனே ராசா, சிங்கத்தை திறந்து விடக்கூடாது, விட்டால் சிங்கம் கடிக்கும் என்று சொன்னோம். அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? கூட்டில் இருக்கிற எல்லா சிங்கங்களையும் திறந்து விட்டுட்டான். என்ன வேலை செய்தாய் என்று கேட்டோம். நீங்கள் இருவரும் என் சித்தப்பாமார் தானே, எல்லா சிங்கங்களையும் பிடித்து வாருங்கள் என பிடிவாதமாய் நின்றான். விபீஷணன் வரவே இல்லை. வீட்டுக்கு மேலோரி இருந்து விட்டான். நான் தான் பிடித்தேன். சிங்கத்தையா? இல்லை, ஓட்டம். ஓடினேன் ஓடினேன், சிங்கத்துக்கு பின்னாலேயே ஓடினேன். களைத்தது. அப்போ பாய்ந்து பிடித்திருக்கலாமே. களைத்தது சிங்கத்திற்கல்ல, எனக்கு. அப்படி இப்படி சிங்கங்களை கூட்டிற்குள் அடைத்தேன். அப்புறம் பார்த்தால் பூங்காவுக்குள் இருந்த சிங்கங்களை விட வெளியில் இருந்து வந்த ஆண் சிங்கம் ஒன்று. அது பூங்காவிற்குள் எமது கூட்டிற்குள் இருந்த பெண் சிங்கம் ஒன்றை குறிவைத்து வந்திருந்தது.
அவன் கொலைவரையில் இருந்ததை பார்த்தேன். பின்னர் ஓடினேன். ஆனால் சிங்கம் ஓடவில்லை, அப்படியே நின்று கொண்டிருந்தது. அதை கட்டி இழுத்து வந்து கூட்டிற்குள் விட்டேன். அப்புறம் நடந்த கதை தெரியுமா? பூங்காவின் சிங்கக்கூடு இரவு முழுவதும் கர்ஜனையாகவே இருந்தது. கூட்டை சென்று பார்த்தேன். காட்டு சிங்கத்தின் அடாவடியும் கூட்டு சிங்கங்களின் அமைதியும் கண்டேன். அந்த சிங்கத்தை குழம்பு வைக்கலாமா என நினைத்தேன். அன்றிரவு நாங்கள் தூங்கவே இல்லை அண்ணா. மேகநாதன் யார் சொல்லையும் கேட்க மாட்டான். அப்பா என்றால் மட்டுமே அடங்குவான். உன் மீது அவன் அளப்பெரிய அன்பு வைத்துள்ளான். உங்கள் யாருக்குமே ஈவிரக்கமே இல்லையா? என்னை இறக்கி விடுங்கள். அந்த சிங்கத்தை பிடித்து அடையுங்கள். மேகநாதா, இங்கே வா, என்னோடு வா. அன்று முதல் அவனை இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட வைக்க முனைந்தேன். ஆனால் இயல்பாகவே அவனுக்குள் இறை உணர்வு ஊடுருவி இருப்பதைக் கண்டேன். ஆன்மீகம், தியானம், இறை சிந்தனை உலகில் ஆற்ற முடியாத செயல்களையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை தரக்கூடியன. அதை அவனுக்கு உணர்த்தினேன். என்னை விட அதிக அளவில் இறைவனை அவன் வேண்டி வழிபடுவதைக் கண்டு மனநிறைவடைந்தேன். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்த என் மேகநாதன் எல்லா சிறுவர்களுடனும் சேர்ந்து விளையாடினான். தான் அரசனின் பிள்ளை என்பதை அவன் ஆணவமாக எடுக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். சிறுவர்களோடும் பெரியவர்களோடும் கள்ளம் இல்லாமல் அவன் பழகியதை பார்த்தபோது நான் எவற்றையெல்லாம் தவறவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். சின்னவர் என்று எல்லா மக்களும் அன்பு மழை பொழியக் கண்டேன். மேகநாதன் தெருவில் காயப்பட்டு கிடந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து வைத்தியம் செய்த செயல் கண்டு மகிழ்ந்தேன். மிருகங்கள் என்றால் அவனுக்கு அலாதி பிரியம். எல்லா மிருகங்களிடமும் அன்பு கொண்டவன். காக்கும் மிருகம், தாக்கும் மிருகம், பறக்கும் மிருகம், ஊரும் மிருகம், நீந்தும் மிருகம் என எல்லாம் அவன் அன்புக்காய் காத்திருந்தன. அவன் இளைஞனான. ஒரு நாள் என்னிடம் வந்தான். தந்தையே, வணங்குகிறேன். என்ன மேகநாதா, அன்பாக பண்பாக பேசுகிறாய், ஆனால் பார்வைகள் அனல் கக்குகின்றன. தந்தையே, இன்று எங்கள் பூங்காவின் தென்புறத்தில் உள்ள காட்டு பிரதேசத்திற்கு சென்றேன். அங்கே விசித்திரமான பல பறவைகளையும் மிருகங்களையும் கண்டேன். யாளிகள், இருதலைப்புல், சரபம், கபிஞ்சலா, உச்சை சிரவம் என வகை வகையான மிகவும் அரிதான விலங்குகள். ஆம், அவை மிகவும் ஆபத்தானவை. எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை. போருக்கு பாவிக்கலாம் என்று அடைத்து வைத்திருக்கிறார்கள். தந்தையே, இந்த பறவைகளை, மிருகங்களை திறந்து வெளியே விட்டு விட்டேன். எனக்கு முன்கூட்டியே தெரியும். அப்பா, எந்த விலங்குகளையோ பறவைகளையோ நாங்கள் துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வாடா என் செல்வ மகனே. அப்பா, தங்களின் விருப்பப்படி பல தவங்களை புரிந்தேன். மகா சிவனை நோக்கிய தவத்தில் பாசுபதாஸ்திரம் கிடைக்கப் பெற்றேன். விஷ்ணுவை வழிபட்டு நாராயணாஸ்திராவை பெற்றேன்.
பிரம்மதேவனிடமிருந்து பிரம்மாஸ்திரம் கிடைக்கப் பெற்றேன். யாருக்குமே கிடைக்காத வர்க்கம், யாரிடமும் இல்லாத அஸ்திரங்கள், யாரிடமும் இல்லாத பண்புகள் என் மேகநாதனுக்கு. நீ எனக்கு மகனாக கிடைக்க நான் என்ன வரம் பெற்றேனோ, உனக்கு கிடைத்த இந்த அஸ்திரங்களை வெல்ல வேறு எதுவும் இல்லை. அப்பா, இன்னும் முக்கிய தவம் ஒன்று உள்ளது. அந்த தவத்தை நிறைவு செய்தால் பராசக்தியாகிய அன்னையின் அருளை பெறலாம். மகாதேவியை நோக்கிய தவத்திற்கு தயாராக போகிறேன். உங்கள் ஆசி தேவை. என் ஆசி என்ன? ஆன்மாவே உனக்காகத்தான். நன்றி தந்தையே, விடைபெறுகிறேன். தாயே, வா! தாயே, வா! பராசக்தி, வா! நீண்ட தவம் புரிந்து விட்டேன் அம்மா. நீ வரவில்லையே, வா! அருள் தா. உணர்ந்த நெஞ்சில் ஓடி வந்து நிற்பவள், நன்மை செய்பவர்களுக்கு ஞான தீபமானவள். சோதனைகள் 100 கோடி சூழ வந்த போதிலும் உந்தன் நாமம் என்றும் மோதும் மைந்தனை காத்திடு. தாயே, என் மகன் மேகநாதனின் கடும் தவத்தின் பயனாய் தேவி பராசக்தி தோன்றினாள். தாயே, தாயே, தாயே போற்றி. அன்னையே, அன்னையே போற்றி. எங்கு வராமல் போய் விடுவாயோ என நினைத்தேன் தாயே. என் தவத்தில் ஏதும் தவறோ என எண்ணினேன் தாயே. தாயே, தாயே. உன் நெடுந்தவம் என்னை நெகிழ வைத்தது. சொல்லு மைந்தனே, என்ன வரம் வேண்டும்? தாயே, எல்லா அஸ்திரங்களையும் போர் முறைகளையும் பெற்ற எனக்கு ஒரு குறை உள்ளது தாயே. அது 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 மாயத்தேர் எனக்கு தந்தருள வேண்டும். உனக்கு அந்த மாய போர் தேர், இந்த தேரில் இருந்து யுத்தம் செய்யும் போது எதிரிகளின் கண்களில் நீ தென்பட மாட்டாய். உனக்கு அனைத்தும் தெரியும். தர்மத்தை காக்கும் போரில் இதை பயன்படுத்து. அம்மா, நன்றி. பாதம் பணிகிறேன். எந்த நேரத்திலும் இருமாப்பு கொண்டவன் அல்ல மேகநாதன். தனது மிக இளவயதிலேயே அனைத்து வரங்களையும், அஸ்திரங்கள், வேதங்கள் என்பவற்றை பெற்றவன். அன்னை பராசக்தியிடம் தேர் வாங்கிய மகிழ்ச்சியில் என்னை பார்க்க வந்தான். ஆனால் நான் இந்திரலோகத்திற்கு சென்றேன். சில வேளைகளில் நாம் எடுக்கும் முடிவுகளை பலர் வேடிக்கையாக நினைப்பதுண்டு. நான் நினைத்தபடியே நடந்தது. ஒரு வெற்றிக்காக தோற்பது என்பதும் வெற்றிதான் என்பதை பலர் புரிந்து கொள்வதில்லை. கற்றறிந்தவன், அறிஞன், மகா பண்டிதன் என உலகம் போற்றும் எனக்கு அப்படி தெரியாதா என்ன நடக்கப் போகிறது என?
என் அசுர படைகளோடு இந்திரலோகம் சென்றேன். இந்திரனையும் தேவர்களையும் என் இடத்துக்கு இழுத்து வரச் சென்றேன். நடந்தது என்னவென்றால், இந்திரா, உன்னுடைய உலகத்தில் நான் வெளியில் அசுர குலத்தின் சக்கரவர்த்தியாக வந்திருக்கிறேன். உன்னால் மேற்கொள்ளப்படும் அதர்மங்களுக்கு முற்றுப்புள்ளியிட வந்திருக்கிறேன். ராவணா, அசுரர்களின் அசுரன். உன்னை வந்து இழுத்து வர நினைத்தேன். நீயே வம்பிழுத்து வந்திருக்கிறாய். வந்திருக்க வேண்டியதுதானே, வெந்திருப்பாய். என் வஜ்ராயுதத்திற்கு இன்று சரியான வேலை கிடைத்துள்ளது. வாய்ஜாலத்தை விட்டுவிட்டு வா, மோதித்தான் பார்ப்போமே, நேருக்கு நேர். தேவர்களே, இந்த அசுர படைகளை துவம்சம் செய்யுங்கள். இந்த சுரேந்திரன் சொல்வதை செய்யுங்கள். இந்திரா, என்ன சொக்கி நிற்கிறாய்? இந்திரலோகத்து சுந்தரிகளோடு இருக்கும் உனக்கு இந்த போர் ஒக்க போராக இருக்கிறதா? ராவணா, என்னிடம் வந்து என்னிடமே மோதுகிறாயா? இனி என் வஜ்ராயுதம் பேசும். இதோ ராவண மன்னா, இந்திரனின் வஜ்ர ஆயுதம் பயங்கர சக்தி கொண்டது. உங்கள் படைகள் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தேவர்களும் அதி உச்ச பலம் மிக்க அஸ்திரங்களுடன் நம்மை சூழ்ந்துள்ளார்கள். இந்திரனால் என்னை கொல்ல முடியாது. எங்கள் படைகள் வெந்து கொண்டிருக்கிறார்கள். ராவணா, என்ன ஏண்டா வந்தோம் இருக்கா? நீயும் உன் படைகளும் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தார் உன் படைகளில் உள்ள அனைவரையும் கொன்று விடுவேன். அடே இந்திரா, உள்ள தந்திரா, பரமனிடம் பழகும் எனக்கும் தெரியும் நீ யாரென்று, உனக்கும் தெரியும் நான் யாரென்று. இதற்றல்களை நிறுத்து. உன் கண்ணில் மண் தூவி என்னால் இந்த இடத்திலிருந்து இப்பொழுதே செல்ல முடியும். ஆனால் இல்லாமல் அதை இருக்காது. நான் இங்கு வந்ததே உன்னை கொண்டு போக. என்ன ராவணா, புத்தி மாறாட்டம் ஒன்றும் இல்லையே. சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நரகத்திற்கு போக வேண்டியவன் சொர்க்கத்திற்கு வந்து நிற்கிறாய். நீ இந்திரன், நான் தந்திரன். பொறுத்திருந்து பார். நீ கைதியாகவோ பிணமாகவோ இலங்காபுரிக்கு கொண்டு செல்லப்படுவாய். ஜோதிடம் சொல்கிறாயா? ராவணா, பயப்படாதே. அப்படியே என்னிடம் சரணடைந்து விடு. இப்பொழுதே நீ சுற்றி வளைக்கப்பட்டுள்ளாய். போரில் தோற்ற மாதிரி தான்.
பொறுமை பொறுமை இந்திரா. வரங்கள் பெற்ற மகிழ்ச்சியில் என்னை பார்க்க வந்தான் மேகநாதன். நடந்தவைகள் அறிந்து இந்திரலோகத்துக்கே வந்தான். அவனின் வருகையே அதிரடியாயிருந்தது. என்னை சூழ்ந்திருந்த தேவர்கள் படையை சின்னாபின்னமாக்கினான். அன்றுதான் மேகநாதனின் போராட்டம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்தேன். இமைகள் மூடமறுத்தன, குவிந்த புருவங்கள் உறைந்து நின்றன. என் கண்கள் இரண்டும் என் கண்மணி மேகநாதனின் ருத்ர தாண்டவத்தை பார்த்துக் கொண்டிருந்தன. இந்திரா, இன்று உன் கடைசி நாள். வா வா, மோதி பார்ப்போம். வா. இன்று தந்தையும் மகனுமாய் என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டீர்கள். யார் என்று பார்க்கலாம். இந்திரதேவா, தேவர்களின் படைகள் சீதாரி ஆடுகிறார்கள். மேகநாதனின் வெறித்தனமான தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. மேகநாதன் இள வயதிலேயே பல அஸ்திரங்களை பெற்றவன். என் வஜ்ராயுதத்திற்கு பதில் சொல்லட்டும். மேகநாதா, வா. இதோ வாங்கிக்கொள். இந்திரன், மேகநாதன் இருவரது போரையும் நேரில் பார்த்தேன். இந்திரன் மிகத் திறமையானவன் என்பதை நான் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். மாய தந்திரங்கள், போர் உத்திகள் எல்லாம் வியப்பாக இருந்தன. நிறைவில் இந்திரன் தோற்றான். அவனையும் அவனோடு இருந்த தேவர்களையும் சிறைப்படுத்தி லங்காபுரிக்கு அழைத்துச் சென்றான் மேகநாதன். இந்திரனை சிறைப்படுத்தினான். ராவணனையே தடுமாற வைத்தவனை மேகநாதன் சிறைப்படுத்திச் சென்ற செய்தி கேட்டு அனைவரும் ஆச்சரியமடையாமல் இல்லை. என் மனதில் எழுந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. எம் உறவுகளை கொல்ல காரணமாக இருந்த தேவர்களின் தலைவன் எமது சிறையில். சக்தி எஃப்எம்மின் ராவணனாகிய நான் வானலை தொடர். அறியாதவையை அறிவதுதான் அறிவு.